சற்று முன் நம்ம அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அம்புலி மாமா கதைகளை எல்லாம் சொல்லி வருகிறார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்ற உண்மை அம்பலமானதும் அம்புலி மாமா கதைகளை சொல்லி வருகிறார் அமைச்சர் திரு பெரிய கருப்பன். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்த பயிர்க்கடன் தள்ளுபடி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியதற்கு சொன்னதையே மீண்டும் திருப்பி சொல்லி இருக்கிறார் அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்கள். நீங்கள் வெளியிட்ட தமிழக அரசின் கொள்கை குறிப்பில் கடந்த 2021 முதல் 2022 முதல் 2023 டு 2024 வரை தள்ளுபடி செய்யப்பட்ட பயிர்க்கடன் ரூபாய் 5,885.64 கோடி என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்துள்ளதாக கூறுகிறீர்கள். மீதமுள்ள தொகையை தள்ளுபடி செய்தீர்களா இல்லையா என்பது குறித்து அரசின் கொள்கை குறிப்பில் குறிப்பிடவில்லை என்றால் பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அனைவரும் நகைக்கடன் தள்ளுபடி என்ற திமுக தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்த பின்னர் தகுதியுடையவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி என்று மாறியதை அமைச்சர் மறந்திருக்கலாம், மக்கள் மறக்கவில்லை. ஆமாம், உண்மையிலுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும் தான் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை யாருமே மறக்கல. அதே மாதிரி குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகைகளை கொண்டு போய் வங்கியில் வச்சிருங்க, கடன் வாங்கிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுமே கடனை தள்ளுபடி செஞ்சிடறோம் அப்படின்னு கூறினாரு. தேர்தல் பிரச்சாரமே செஞ்சாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். அப்போது தேவைப்படாத கடன் தள்ளுபடிக்கான தகுதி திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் உருவாக்கப்பட்டதை தான் உங்கள் வாக்குறுதியை நம்பி கடனாளியாக நிற்கும் பொதுமக்களின் சார்பாக நான் கேள்வியாகவே கேட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் கண் துடைப்புக்காக சிறிய அளவில் கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டு அதனை பல கோடி செலவில் விளம்பரம் செய்யும் விளம்பரமாடல் ஆட்சியால் இதுவரை நிறைவேற்றிய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்தது, கூட்டுறவுத்துறை அமைச்சர் தனது துறையோடு நிறுத்தி கொண்டிருக்கலாம், பேரிடர் மேலாண்மை துறைக்கு சென்று விட்டார். ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக மக்களை மழை வெள்ளத்தை தத்தளிக்க வைக்கும் திமுக அரசின் மீதுள்ள பொதுமக்களின் கோபத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக இதனை எடுத்துக்கொள்கிறேன். மத்திய அரசு பேரிடர் மேலாண்மை நிதியை ஒதுக்கவில்லை என்று, அதாவது மத்திய அரசு பேரிடர் மேலாண்மை நிதியை ஒதுக்கவில்லை என்று தங்கள் கையாலாகாத தனத்துக்கு மத்திய அரசை குறை கூறி தனது அறிக்கையை நிறைவு செய்து இருக்கிறார் அமைச்சர் பெரிய கருப்பன். கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் டிசம்பர் மாதம் பருவமழையின் போது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின. திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் சென்னையில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தான். என்னதான் செய்திருக்கிறீர்கள் சென்னைக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒரு ஆண்டிலாவது பருவமழையை கண்டு அஞ்சாமல் சென்னை மக்களால் வாழ முடிகிறதா? அதிலும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் தொகுதியான கொளத்தூர் தொகுதியே ஒவ்வொரு முறையும் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 15 ஆண்டுகளில் என்னதான் செஞ்சிருக்கிறாரு? மழை நாட்களில் மட்டும் நாடகமாடுவதை விட்டுட்டு நிரந்தரமாக தீர்வு காண நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. மழைநீர் வடிகால் என்ற பெயரில் ஆளுக்கு ஒரு கதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்களும் முதலமைச்சரும் மேயரும் இத்தனை ஆண்டுகள் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ததாக கணக்கு காட்டிவிட்டு ஒவ்வொரு முறையும் மழையின் மீது பழியை போட்டு பேரிடர் நிவாரண நிதி தரவில்லை என்று கூற, இதுல தென் மாவட்டங்கள் நிலைமை ரொம்ப மோசம். தமிழக அரசின் பேரிடர் மேலாண்மை குழுவில் அறிவிக்கப்பட்டிருந்த அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே மழை வெள்ளத்தில் சிக்கி அவரையே மீட்கப்படும் நிலைமை ஒரு நகைச்சுவை அங்கே அரங்கேறியது. இந்த டிசார்டர் மாடல் ஆட்சியில் தானே இது போல சம்பவங்கள் பேரிடர் வரும்போதெல்லாம் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் எங்கு இருக்கிறார் என்பதை தேட தனி குழுவே அமைக்கும் நிலைதான் இருந்து வருகிறது. பருவமழைக்கு முன்னர் நீர்நிலைகளையும் மழைநீர் வடிகால்களையும் தூர்வார வேண்டும் என்று பலமுறை கூறியுள்ளோம். விவசாய நிலங்கள் எல்லாம் வெள்ளக்காடாக மாறுவதே நீர்நிலைகளை தூர்வாராமல் புறக்கணிப்பதால் தான் என்பதையும் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆனால் அதற்கு உரிய நேரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மழையால் விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும்படி நடந்துவிட்டு அதன் பின்னர் நிவாரணம் என்ற பெயரில் நாடகமாடுவது ஏன் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் பெரிய கருப்பன் சொன்ன கருத்திற்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்து கிழித்து தொங்க விட்டுருக்காரு. இதில் நகைச்சுவையான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது இந்த
அரசு நம்ம மத்திய அரசு பேரிடர் மேலாண்மை நிதி வந்து ஒதுக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு ஒட்டுமொத்தமாக திராவிட ஆட்சி, அதாவது திமுக ஆட்சி செய்த பித்தலாட்டத்தையும் ஆதாரத்தோடு எடுத்து கிழித்து தொங்க விட்டுருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் தமிழர்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு தாட்டியும் சென்னை பேக்கேஜ், அதாவது இந்த வடிகால் பேக்கேஜ் 4000 கோடி 1000 கோடி 1500 கோடின்னு கூவத்தை தூர்வாடுறான், அதை தூர்வாடுறான்ட்டு சென்னையை மையப்படுத்தி மட்டும் இவங்க இந்த மழையை வச்சு மட்டும் பலாயிரம் கோடி சுருட்டிட்டு இருக்காங்க. நல்லது பண்ணுறேன் அந்த இதெல்லாம் சரி பண்ணுறேன்னு. இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இத்தனை வருஷம் நீங்கள் தானே அங்கே எம்எல்ஏவாக இருக்கீங்க. பெரும்பான்மை சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை எம்எல்ஏ திமுகவினர் தான். இத்தனை வருஷம் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தும் ஆட்சியில் இருந்தும் எந்த ஒரு சென்னை மக்களை வந்து அதாவது மழை வருதுன்னு பயப்படாமல் இருந்து ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்களா? 1000 கோடி எங்கே, வெக்கமா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. இதற்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்சும் பெரிய கருப்பன்ட்ட பதில் இருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.